தலைமுறைகள் தாண்டி தொடரும் தமிழ்நாடு அறக்கட்டளையின் கல்வி பயணம். தமிழ்நாடு முழுவதும் 32 மாவட்டங்களில் 110க்கும் மேலான அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 22,000க்கும் அதிகமான மாணவர்கள் தமிழ்நாடு அறக்கட்டளையால் கல்வி வாய்ப்புகளை தன்மதிப்போடு பெற்றிருக்கிறார்கள். அரசு பள்ளி மாணவர்களுக்கான ABC திட்டம், மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான செயல் திட்டங்கள், கல்வி உதவித்தொகைகள், பள்ளிகளில் நிறைவேற்றப்படும் ஊட்டச்சத்து இணை உணவு திட்டங்கள், பெண்களை தொழில் முனைவோராக மாற்றிடும் தொழில் பயிற்சிகள் என அனைத்தும் இன்று தமிழ்நாடு அறக்கட்டளையின் அடையாளங்களாக மாறி நிற்கின்றது. அமெரிக்க வாழ் தமிழர்களால் 50 ஆண்டுகளுக்கு முன்பு தொலைநோக்கு பார்வையோடு திட்டமிடப்பட்டதுதான் தமிழ்நாடு அறக்கட்டளை என்னும் அணையாத கல்விச்சுடர். 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் தெரியாமல், தமிழ் ஆங்கிலம் வாசிக்க முடியாமல், வாழ்வியல் கணக்கு கூட வகைப்படாமல் ஊரகப் பகுதிகளிலிருந்து வரும் அரசு பள்ளி மாணவர்கள்தான் தமிழ்நாடு அறக்கட்டளை ABC திட்டத்தின் திறவுகோல். சமூக பொருளாதார தடைகளை தாண்டி முதல் தலைமுறையாக பள்ளிகளை நோக்கி வரும் மாணவர்களின் சவால் மிகுந்த ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த கல்விச் சூழலை காத்திட கங்கணம் கட்டிக்கொண்டு களத்தில் நிற்கிறது தமிழ்நாடு அறக்கட்டளை. தமிழ்நாடு முழுவதும் திட்டம் நிறைவேற்றப்படும் பள்ளிகளில் அதிக கவனம் தேவைப்படும் ஆயிரக்கணக்கான மாணவர்களை கண்டடைந்திருக்கிறது அறக்கட்டளையின் ABC திட்டம். இந்த கல்வி ஆண்டில் 6,000க்கும் அதிகமான மாணவர்கள் மெல்லக்கற்கும் மாணவர்களாக அடையாளம் காணப்பட்டு 45 விழுக்காட்டுக்கும் அதிகமான மாணவர்கள் கல்வியில் தேறி இருக்கிறார்கள். தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற 167 இளநிலை மற்றும் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் இந்த திட்டத்தின் கீழ் மாணவர்களை வழிநடத்தி வருகிறார்கள். கடைசி இருக்கையில் இருள் சூழ்ந்த சிந்தனையில் சிறைப்பட்டு முடங்கி கிடக்கும் மாணவர்களின் விழி இரண்டையும் விளக்காக மாற்றி வருகிறது தமிழ்நாடு அறக்கட்டளை. ABC திட்டம் மெல்லக்கற்கும் மாணவர்களுக்கான ஏணி, தலைமுறைகளை காத்து நிற்கும் கல்விக்கான அரண். ABC திட்டம் செயல்படுத்தப்படும் பள்ளிகளில் அனைத்து மாணவர்களுக்குமான நூலகம் ஓர் ஆலயம் திட்டம் வாசிக்கும் பண்பை வளர்த்து வருகிறது. கல்லூரி கல்வி பயணம் உயர்கல்வி கனவை விதைத்து வருகிறது. மின்திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் தலைமை பண்பையும் தன்னம்பிக்கையையும் தந்திருக்கிறது. மேலும் பார்வை சவால் கொண்ட மாணவர்கள் பயிலும் பள்ளிகளிலும் அறக்கட்டளையால் நியமிக்கப்பட்ட சிறப்பு ஆசிரியர்கள் பார்வை சவால் கொண்ட மாணவர்களுக்கு பாடம் எடுத்து வருகிறார்கள். அறக்கட்டளை வழங்கும் பேசும் பேனா, பிரெய்லி எழுத்துக்களை வாசித்து காட்டி பார்வை சவால் கொண்ட மாணவர்களின் விரல்களில் விழிகளாக முளைத்து ஒளி நிறைந்த கல்விச் சுடரை ஏந்தி வருகிறது. இந்த திட்டத்தால் நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறன் மாணவர்கள் பயன்பெற்று வருகிறார்கள். பின்தங்கிய பகுதிகளில் மாணவர்களின் கற்றலை மேம்படுத்த அறக்கட்டளையால் உருவாக்கப்பட்டதுதான் ஊட்டச்சத்து இணை உணவு வழங்கும் திட்டம். 12 மாவட்டங்களில் 17 பள்ளிகளில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இது மாணவர்களின் உடல் சோர்வை நீக்கி கற்பதில் ஆர்வத்தை தூண்டுகிறது. முறையான உடல் வலிமை மாதந்தோறும் கணக்கிடப்பட்டு இந்த திட்டம் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. மலைவாழ் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் மாணவிகளுக்கான மாதவிடாய் கால சுழற்சி பெட்டகம் அறக்கட்டளையால் வழங்கப்படுகிறது. ஊரக அரசு பள்ளிகளில் கண் சிகிச்சை முகாம்கள் நடத்தப்பட்டு தேவைப்படும் மாணவர்களுக்கு கண் கண்ணாடி வழங்கப்படுகிறது. சமூக காரணங்களை தாண்டி கல்விக்கு தடையாக நிற்கும் மற்றொரு சிக்கல்தான் காசாகும் கல்வி முறை. உயர்கல்வி வாய்ப்புக்கு தடையாக இடை நிற்கிறது. எளிய மாணவர்கள் தங்களின் இலக்கை எட்டிப்பிடிக்க அறக்கட்டளை வழங்கும் கல்வி உதவித்தொகை திட்டங்கள் தடையின்றி கல்வியை தொடர வழியமைத்து தருகிறது. இந்த கல்வி ஆண்டில் மட்டும் 2,000க்கும் அதிகமான மாணவர்கள் ரூபாய் 1,60,00,000க்கும் அதிகமான கல்வி உதவித்தொகையினை பெற்றிருக்கிறார்கள். பொறியாளர், மருத்துவர், முதுநிலை பட்டதாரி, வழக்கறிஞர், ஆசிரியர் என தங்களை அழைத்துக் கொள்ள தளம் அமைத்து தருகிறது தமிழ்நாடு அறக்கட்டளை. கற்றல் என்பது பள்ளி கல்லூரிகளில் கற்பது மட்டுமல்ல, விரல்கள் 10 மூலதனமாய் மாறி நிற்கும் தொழிற்கல்வியை மகளிர் நலன் கருதி திட்டமாக வகுத்து தந்திருக்கிறது தமிழ்நாடு அறக்கட்டளை. சென்னை, கடலூர் பகுதிகளில் நிறைவேற்றப்படும் தையல் பயிற்சி, அழகு கலை பயிற்சி, ஆரி கலை பயிற்சி, கடலை மிட்டாய் தயாரித்தல் என அறக்கட்டளை வழங்கும் பயிற்சிகள் இல்லத்தரசிகளையும் இளம் பெண்களையும் தொழில் முனைவோர்களாக மாற்றி வருகிறது. இங்கு குலக்கல்வியின் பாதைகள் மூடப்பட்டு உயர்ந்த இலக்குகள் உற்பத்தியாகிறது. புதிய யுத்திகளையும் தொழில்நுட்பத்தையும் இணைத்துக் கொண்டு கற்றல் முறையில் புதிய முறைகளை முனைப்போடு செயல்படுத்தி வருகிறது தமிழ்நாடு அறக்கட்டளை. வெளுத்து போன வகுப்பறைகளை வண்ணமயமாக மாற்றுதல், தற்காலிக வகுப்பறை செட்டமைத்து கொடுத்தல், சீரழிந்த கழிவறைகளை சீரமைத்து கொடுத்தல், பள்ளிகளில் தூய குடிநீர் வழங்கிட உதவுதல் என அறக்கட்டளையின் அறப்பணிகள் தொடர்கிறது. கல்விக்கு உதவுதல், வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களின் கல்விக்காக உதவுதல், மகளிர் நலன் பேணுதல், மாணவர்களின் உடல் நலனை காத்தல், உயர்கல்விக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருதல் என கல்வி என்னும் அச்சாணியில் நின்று சக்கரமாக சுற்றிச் சுழல்கிறது தமிழ்நாடு அறக்கட்டளை.